மகரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இவங்க எப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கடவுளுக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, தே ஆர் வெரி சீக்ரெட்டிவ். ஓகே. இவங்களை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் சொன்னாலும் ம். அவங்களா சொல்லணும்னு நினைக்காத வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. இது உண்மை. தே ஆர் செல்ஃப் சென்டர்ட். செல்ஃப் சென்டர்ட்னா என்னன்னா, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எதுக்கான விஷயங்களில் ரொம்ப இதாக இருப்பாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட போய் உருகி தருகி இப்படி அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ன்றது வேற, ரிச்சுவல்ஸுங்கிறது வேற. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது கூட ஆன்மீகம் தான். சொல்கிறது சாமி கும்பிட்றது மட்டும் தான் ஆன்மீகம்னு நினச்சா அது ஆன்மீகம் அல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், டபுள் அண்டர்லைன் புரிஞ்சுக்கணும்னா, இவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா, ஏழைகளுக்கு உதவி செய்தல். யாராவது பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கோயிலில் போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க. இதே நீங்கள் போய் பக்கத்தில் பாருங்க, பசிக்குது அவங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னா ஓடி போய் அவங்கள்ட்ட இருக்கிற காசை கூட கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னாமா, அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க. அதே மாதிரி இவங்களை நீங்கள் நம்பலாம். அதுவும் அவங்களோட அதிபதி வந்து நல்ல நிலையில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தே வில் ஹாவ் அ கிரேட் மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க நல்லா வந்து இவங்களோட ஃபிலாசபிக்கல் கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளீஸ் அப்படின்ட்டுருவாங்க. இப்படி கை கட்டிடுவாங்க, ப்ளீஸ் அப்படின்ட்டுருவாங்க. சில நேரத்தில் இதனாலேயே அவங்க மகரத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சூரியன் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் வலுத்தவங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தந்தை தாயெல்லாம் இருந்துட்டாங்க, சந்திரன் சம்மந்தப்பட்டவங்களாம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் டென்ஷன் ஆகும். என்னடா நம்ம சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டாங்களே, நான் சொல்கிறது பொறுத்துங்க, பிகாஸ் தே நோ வாட் தே டூ. அதே மாதிரி ரொம்ப இவங்களை நம்பக்கூடிய அமைப்புகள் உண்டுமா. ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ், இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, இமோஷ்னலி டூ மச் கனெக்டட். இமோஷ்னலி டூ மச் கனெக்டட் அப்படின்னு சொன்னால், மூளை என்பது வேறு, மனசு என்பது வேறு. ஏமாந்தவங்களையா போயிடுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களை லைட்டை குழப்பி விட்டால் போதும். மனசு ரீதியாக இது இப்படி இருக்குமோ அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மகர ராசியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த கணக்கில் இருக்கவங்கெல்லாம் லைட்டாக நீங்கள் குழப்பி விட்டாவே போதும். அவங்க மனசு ரீதியாக ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க. இமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்க ஈஸியாக ஏமாந்தும் போயிடுவாங்க. எந்த வகையில் ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் அவங்க ஜாதகத்தில் சந்திரன்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அஜோ பாவம். அவங்களோட நிலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அந்த மனசுனால ஏமாந்து போய் அதனால ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி பண்ணிட்டானே அப்படி முணங்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய பேர் ஆங்ஸைட்டியில் போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நிறைய வருமா. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி.